OPPO அவங்க Find X சீரிஸில் இப்போ புதுசாக Find X9s அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் Find X9 சீரிஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.59 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு LTPS AMOLED தான், LTPO கிடையாது. ஸோ அதனால் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கிடையாது. ஆனால் இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது 1.5K ரெசல்யூஷனுங்கும் போது நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்கும். காரணம் இதில் பிக்சல் டென்சிட்டி உங்களுக்கு 460 பிக்சல்ஸ் பெர் இன்ச். அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலர் மோடில் உங்களுக்கு 800 நிட்ஸும் ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 1800 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டாக இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் கூடவே நீங்கள் கன்சியூம் பண்ணுற மீடியாஸ் கன்சம்ஷன் பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே 100%க்கான DCIயோட P3 கலர் கேமன் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட Dimensity 9500S சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா Snapdragon 8 Elite விட கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும். மீடியாடெக் Dimensity 9400 ப்ளஸோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இந்த 9500S. ஸோ கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GBக்கான ரேம் ஆப்ஷனும் இது வந்து LPDDR5X ரேமில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 512GBக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே ட்ரிப்பிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹசில் பிளேட் டியூனோட ப்ரைமரி ஷூட்டர் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான f1.8 லென்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த லென்ஸுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷூட்டரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0. இந்த கேமரா மூலமாக நீங்கள் 120 டிகிரி வரைக்கும் நல்லா வைடாக இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் ஷூட்டர் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸுக்கும் உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ரியர் கேமராவும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே உங்களுக்கு 4K 60 FPS உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7025 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒயர்லெஸ் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இது ஃப்ளாக்ஷிப்க்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அடிஷனல் அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 7 இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 6.1 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டியூரபிலிட்டிக்காக இங்கே IP66, 68, 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் UIயான ColorOS வெர்ஷன் 16 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேயும் அண்ட் மலேசியாலையும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மலேசியன் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 85,000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் இந்த ஃபோன் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணுவாங்க. இந்தியா லான்ச் ஆகும்போது ஒரு 80,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோனை ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீல்னே சொல்லலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.